நியூ மதராக இருக்கீங்களா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேபி பிறந்தோன்னே ஹனி கொடுக்குறது, வாட்டர் கொடுக்குறது, கவ் மில்க் கொடுக்குறது, இது எதுவுமே கொடுக்கவே கூடாது. ரொம்ப ஆபத்து. இது குழந்தைங்களுக்கு ஸ்டொமக்கை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஊற ஆரம்பிக்கும் போது கீழே விழுந்து அடிப்படும். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடனே போய் மசில் பெயின் ஆயில், ஐடெக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதை அப்ளை பண்ணிடுவோம். அதை அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் க்யூப் எடுத்து ஐஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணி அந்த கிளாத்தில் ரேப் பண்ணி அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு அந்த அடிப்பட்ட இடத்துல வச்சிங்கன்னா ரத்தக்கட்டை எடுக்கும். சில பேர் வெத்தலையில் கஷாயம் வச்சுலாம் கொடுக்குறாங்க. அது மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா வெத்தலையில் எசென்சியல் ஆயில் இருக்கும். அது நமக்கு கோல்டை ரிலீஃப் பண்ணால் கூட ஸ்டொமக்கை டேமேஜ் பண்ணும். குழந்தைங்களுக்கு 2 இயர்ஸ் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது கொடுக்கவே கூடாது. இப்போ நம்ம ஒரு ஆயின்மெண்ட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஏஜ் வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு 12 ஏஜுக்கு மேலே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஆயின்மெண்ட்ஸ் எதுவுமே 2 இயர்ஸ் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் ஐடெக்ஸ் கூட அப்படி தான் யூஸ் பண்ணக்கூடாது 2 இயர்ஸ் கீழே உள்ளவங்களுக்கு. நம்ம தான் அந்த ஐடெக்ஸ் விக்ஸ் மாதிரியான ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் முக்கியமாக நிறைய மதர்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம வாங்கி வச்சுக்க சிறப்பு இருக்கும். நம்ம அதில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மந்த் ஆகிருக்கும். நம்ம திரும்பவும் அதே கோல்டு கொடுப்போம். ஒரு இது ஒரு ரீசனால் வரும். ஒன்று பாக்டீரியாவால் வரும், ஒன்று வைரஸ்னால் வரும். பாக்டீரியாவுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம வைரஸ்க்கு கேட்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கண்டாமினேஷன் ஆகிருக்கும். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதில் பாக்டீரியா வைரஸ் ஏதாவது உள்ளே போயிருக்கும். ஸோ திரும்ப அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப மோசமானது. விக்ஸு ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. 2 இயர்ஸ் மேலே இருக்க குழந்தைங்களா இருந்தால் கூட நீங்கள் செஸ்ட்டில், பேக் சைடில் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த ஏஜுக்கு மேலேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்லேயோ நோஸில் நிறைய பேர் நோஸில் அந்த விக்ஸு அப்ளை பண்ணுறது, நெத்திலெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இந்த ஹாட் வாட்டர் வச்சு இந்த ஸ்டீம் இன்ஹேல் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அது ரொம்ப பெஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு எதுவும் சுட்டுருச்சு, கையில் ஏதாவது இதாகிடுச்சு, பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே டூத் பேஸ்ட்டை போடுறது ரொம்ப பெரிய தப்பு. நமக்கு தெரிஞ்ச ஆயின்மெண்டெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. டூத் பேஸ்ட்டு போடக்கூடாது. உடனே நீங்கள் கூலிங்காக இருக்கக்கூடிய வாட்டர் ரன்னிங்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட விட்டிங்கன்னா அது கொஞ்சம் அந்த சூடை எடுத்து விடும். அந்த புண்ணில் இருக்கக்கூடிய சூடை எடுத்து விடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு லைஃப் டெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.